இதை சொல்வதற்கு இல்லை. ஐயா அவர்கள் வார்த்தைகள் பேசி அதன் இந்த உணவு சமுதாய பணியை செய்து இந்த உணவு ஏற்பாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவரும் அமைதி காத்து இந்த விழா உங்களுடைய விழா உங்களுடைய காணிக்கையை தான் வந்திருக்கிறோம். அனைவரும் சற்று தாமதத்தால் உணவருந்து விட்டுதான் எங்களுடைய அன்பான நண்பர்கள் ஓம் சக்தி அடுத்து ஐயா அவர்கள் எல்லாரும் உட்காருங்க. அற்புதமான ஒரு மொழி இந்த மாதிரியான ஒரு கேள்வியை இது மன்றத்தில் நடக்கக்கூடிய அம்மாவுடைய அருள் நேரடியாக பக்தனை சொல்லி ஒரு அற்புதமான வாய்ப்பு. மன்றத்தில் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான வேள்வி செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் செய்யணும்னு அம்மாவை கேட்குறேன். இந்த மாதத்துக்கு ஒன்று செஞ்சால் இன்னும் நல்லா எவ்வளோ வேலை செய்யணுமோ அவ்வளவுக்கு மக்கள் தருவாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த வேட்கையில் வந்து கலந்துக்கு அத்தனை சேர்க்கணும். அதை எப்படி அம்மா சொல்லுது, ஒரு ஆடு மாடு அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கூட அதுக்கு புண்ணியம் உண்டு அப்படின்னா நமக்குலாம் எவ்வளோ புண்ணியம் இருக்குமா? என்ன நீங்கள் மனசில் நினைச்சீங்கன்னா அது நடக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வேட்கை இது வந்து அதனுடைய உட்பொருள் என்னன்னா நம்மளாம் சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு வேலை மதியானம் சாப்பிட்றோம். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா மனசு அவ்வளோ உற்சாகமாக சந்தோஷமா இருக்கிறது நம்ம கேட்கிறவங்க தான் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த நேரம் அற்புதமான எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த ஊர் கிராமத்தில் சுற்றி ஆனால் இன்னைக்கு வந்து யார் இவரை படைத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு தான் அவங்க அவங்க மனசில் வேண்டாங்க. ஒரு பெரிய வாரத்துக்கு ஒரு வழிபாடு இது வேண்டும். அது வாரத்துக்கு நல்ல எண்ணிக்கை ஞாயிற்றுக்கிழமையில இங்கே வழிபாடு. அப்போ அதில் கலந்துட்டாலும் அதே மாதிரி அப்பா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தையும் சாமிய காரியங்களை அது என்னால உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா அதுக்கு பலன். ஆனால் நம்மளால் ஏன்னா நமக்கு புரிஞ்ச மொழியில